இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ஈடுபட்ட முப்படை வீரர்களுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மத்திய அமைச்சர்களுக்கு விளக்கிய பிரதமர் மோடி. பயங்கரவாதிகளின் கட்டமைப்பை அழிக்கவே ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டுள்ளது. மத மோதலை தூண்டும் வகையில் பஹல்காமில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம். பயங்கரவாதத்தை தடுக்க பாகிஸ்தான் தவறிவிட்டதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி குற்றச்சாட்டு. பயங்கரவாதிகளின் சரணாலயமாக பாகிஸ்தான் திகழ்வதாகவும் காட்டம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நள்ளிரவு 1:05 மணிக்கு தொடங்கி அதிகாலை 1:30 மணிக்கு முடிந்தது. வெறும் 25 நிமிடங்களில் பாகிஸ்தானின் பல பெரிய பயங்கரவாத தளங்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் விளக்கம். இந்திய ராணுவ தாக்குதலில் பாகிஸ்தான் குடிமக்கள் ஒருவர் கூட கொல்லப்படவில்லை. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கவனத்துடன் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக கர்னல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வியோம்கா சிங் விளக்கம். தாக்குதல் நடத்தப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்களை காட்டி இந்திய ராணுவம் விளக்கம். விமானப்படை விமானத்தில் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோக்கள், புகைப்படங்கள் வெளியீடு. பயங்கரவாதத்தை அதன் வேர்களில் இருந்து ஒழிக்க இந்தியா உறுதியாக உள்ளது. பயங்கரவாத நிலைகள் மீதான இந்தியாவின் தாக்குதலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 9 தீவிரவாதிகள் முகாம்கள் மீது குறிவைத்து தாக்குதல். பஹல்காமில் அப்பாவிகளை சுட்டுக் கொன்ற காட்டு மிராண்டித்தனமான செயலுக்கு 2 வாரங்களில் இந்திய ராணுவம் பதிலடி. देखना वाम कैसे आ रही है वहां से। अभी वीडियो कैच हो गई। ஆபரேஷன் சிந்தூர் பஹல்காம் தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டது. ஜெய்ஹிந்த். இந்திய ராணுவம் வெற்றி முழக்கம். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் அதிரடி தாக்குதலை தொடங்கியதாக இந்திய ராணுவம் அறிவிப்பு. தாக்குதலுக்கு தயார் எனவும் வெற்றிக்கான பயிற்சி எனவும் இந்திய ராணுவம் வீடியோ பதிவு. கோட்லி, பாவல்பூர், முசாஃபராபாத் ஆகிய பகுதிகளில் ஏவுகணைகளை வீசி இந்திய படையினர் தாக்குதல். இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தயார் நிலையில் வைத்துள்ள இந்தியா. பிரான்சில் இருந்து வாங்கிய ஹேமர் குண்டுகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல். இந்திய ராணுவத்தின் இந்த பதிலடி தாக்குதலில் 80க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்கலாம் என தகவல். இந்தியா நடத்திய பதிலடி தாக்குதலால் நள்ளிரவில் வீதியில் உறைந்த லாகூர் மக்கள். பாகிஸ்தானின் லாகூரில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதாக தகவல். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 9 தீவிரவாதிகள் முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் எதிரொலி. லாகூர், சியால்கோட் விமான நிலையங்கள் 2 நாட்களுக்கு மூடப்படுவதாக பாகிஸ்தான் அறிவிப்பு. புல்வாமா தாக்குதலின் போது தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளித்த பகவல்பூர் முகாம் குண்டுவீசி அழிப்பு. முரிட்கேவில் மட்டும் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல்.
பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் மக்கள் அச்சப்பட வேண்டாம். மக்கள் யாரும் காஷ்மீரை விட்டு வெளியேற தேவையில்லை என அம்மாநில முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா வேண்டுகோள். ஜம்மு, ஸ்ரீநகர், ஜோத்பூர், ராஜ்கோட் செல்லும் அனைத்து விமானங்களையும் ஏர் இந்தியா வருகிற 10ஆம் தேதி வரை ரத்து செய்தது. அமிர்தசரஸ், பூஜ், ஜாம்நகர், சண்டிகர் ஆகிய நிலையங்களுக்கு செல்லும் அனைத்து விமானங்களையும் ரத்து செய்த ஏர் இந்தியா. ஸ்ரீநகர் விமான நிலையம் இந்திய விமானப்படை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது. அனைத்து பயணிகளின் விமான நடவடிக்கைகளும் மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைப்பு. ஜம்மு, சம்பா, கதுவா, ரஜோரி, பூஞ்ச் ஆகிய இடங்களில் உள்ள பள்ளி, கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் இன்று விடுமுறை. ஜம்முவின் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு பள்ளிகள், கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள் இன்று மூடப்படுவதாக அறிவிப்பு. காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் நடத்திய பீரங்கி தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி. பாகிஸ்தான் தாக்குதலில் 7 இந்தியர்கள் உயிரிழந்த நிலையில் இந்தியா நடத்திய பதில் தாக்குதலில் பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்ததாக தகவல். பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா ராணுவத்துடன் தேசத்திற்காக தமிழ்நாடு உறுதியாக நிற்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்திய ராணுவத்தை நினைத்தால் பெருமையாக உள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பெருமிதம். பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் மீதான இந்திய ராணுவத்தின் தாக்குதலுக்கு தலைவர்கள் வரவேற்பு. சரத்பவார், சந்திரபாபு நாயுடு, லல்லு பிரசாத் யாதவ் உள்ளிட்டோர் வரவேற்று எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. விடுப்பில் உள்ள அனைத்து ராணுவ அதிகாரிகளும் உடனடியாக பணிக்கு திரும்ப உள்துறை அமைச்சர் அமித் ஷா உத்தரவு. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தீவிரம். இந்திய எல்லைகளில் தொடர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ள சுகாய் விமானம். பயங்கரவாதத்திற்கு உலகம் பூஜ்ய சகிப்புத்தன்மையை காட்ட வேண்டும் என இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பதிவு. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களிடம் இந்தியா விளக்கம். அமெரிக்கா, ரஷ்யா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களிடம் எடுத்துரைத்தது இந்தியா. பயங்கரவாத நிலைகள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவத்தின் நடத்திய தாக்குதலுக்கு மக்கள் வரவேற்பு. இந்திய ராணுவம் சிந்தாபாத், பாரத் மாதா கி ஜெய் என பொதுமக்கள் முழக்கம். பஹல்காம் தாக்குதலில் கணவரை இழந்த பெண்களுக்காக பழி தீர்க்கவே ஆபரேஷன் சிந்தூர். பெண்கள் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தை குறிக்கவே சிந்தூர் என பெயர் வைத்து ராணுவம் நடவடிக்கை. நாளை காலை 11 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் விரைவில் தணியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை. இரு நாட்டு தாக்குதல் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தகவல். அப்பாவிகளுக்கு எதிரான கொடூரமான குற்றங்களில் இருந்து ஒளிந்து கொள்ள இடமில்லை என்பதை பயங்கரவாதிகள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ரூபன் அசார் எக்ஸ் தளத்தில் பதிவு.
அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் பரந்த நலனுக்காக இந்தியா பாகிஸ்தான் செயல்பட வேண்டும். பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதை அடுத்து பாகிஸ்தானுக்கு சீனா ஆதரவு. குரோஷியா, நார்வே, நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு மேற்கொள்ளவிருந்த பயணத்தை ஒத்திவைத்துள்ளார் பிரதமர் மோடி. தடையில்லா வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் வெளிநாடுகளுக்கு செல்ல பிரதமர் மோடி திட்டமிட்டிருந்தார். பிரதமர் மோடியின் தலைமையில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. பயங்கரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கி அடித்த இந்திய ராணுவத்தை பாராட்டுவதாகவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. போராளியின் சண்டை தொடங்கியது, பணி நிறைவேறும் வரை நிறுத்த வேண்டாம், முழு நாடும் உங்களுடன் உள்ளது. இந்திய ராணுவத்திற்கு பாராட்டு தெரிவித்து நடிகர் ரஜினிகாந்த் எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு தவிக தலைவர் விஜய் வரவேற்பு. ராணுவத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ராயல் சல்யூட் என எக்ஸ் தளத்தில் பதிவு. உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போர் ஒத்திகை தொடங்கியது. பயங்கரவாத தாக்குதலின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக பயிற்சி. நிலவின் தென் துருவத்தில் நமது விண்கலம் தரையிறங்கியது மகத்தான சாதனை படைத்துள்ளது. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம் நமது நம்பிக்கையை காட்டுகிறது என பிரதமர் மோடி பேச்சு. பத்து ஆண்டுகளாக ஊர்ந்து கிடந்த தமிழ்நாட்டை தட்டி எழுப்பி விடியலை கொடுத்துள்ளோம். திமுக அரசின் 4ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். ஒரு 10 ஆண்டு காலமும் பொது பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு தன்மீதும் இல்லாத கூட்டத்தால தரையில ஊர்ந்து கிடந்த தமிழ்நாட்டை தட்டி எழுப்பி தமிழ்நாட்டுக்கு தமிழருக்கு விடுதலை கொடுக்கணும்னு உறுதியேற்று அதுக்கு விடுதலை ஆட்சின்னு பெயரிட்டோம். திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் தமிழ்நாடு மகிழ்ச்சியாக உள்ளது. அதனால் நானும் உற்சாகமாக இருக்கிறேன். நம் ஆட்சியில் பெரிய அளவிலான சாதி மோதல்கள், மத கலவரங்கள், வன்முறைகள் என சமூகத்தை பின்னோக்கி தள்ளக்கூடிய தீயவைகள் இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்த 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்த திமுக அரசு. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 214 புதிய பேருந்து சேவை தொடக்கம். பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்து பேருந்தில் ஏறி ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 57வது லீக் போட்டியில் இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். போட்டி இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடக்கிறது.